செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காக்கு போகிறது மிகப்பெரிய பலம் தாவேக்காக்கு. அதே சமயம் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி அந்த அதிமுகவை நடத்துகிறாருன்னா, அதாவது கட்சிக்கு யார் நல்லது சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்து இந்த கட்சியை பலப்படுத்தி வெற்றி பெறணும்னு யார் அந்த கட்சிக்கு ஒரு நல்ல கருத்தை அந்த கட்சி முன்னேறதுக்கான வழியை யார் சொன்னாலும் அவர் துரோகி ஆக்கிறார். அவர் உடனே அவர் கட்சிக்கு துரோகி, அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு பழியை சுமத்தி அவர் கட்சியிலேருந்து நீக்கிறாரு. கட்சியிலேருந்து நீக்கி அவரை தனிமைப்படுத்திடுறாரு. அவருடைய நோக்கம் என்னென்னா, இந்த கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போகிறது தான் வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிட்ருக்கார். எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, யாரெல்லாம் நீக்கினாங்களோ அவர்களை கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவங்க ஒன்று சேர்த்து இந்த கட்சியை பலப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஆனால் இவர் எப்படின்னா, ஒவ்வொருத்தராக நீக்கிட்டே போகிறாரு. சொன்னோம்னா ஒரு பக்கத்துக்கே சொல்லலாம், அவ்வளோ பெருசு நீக்கி என்ன பண்ண போகிறார்? இந்த கட்சியை இவர் மட்டுமே நின்று ஜெயிக்க வைக்க போகிறாரா? அவர் ஒரு பகல் கனவுல இருக்கிறாரு. அதாவது தான் மட்டுமே இந்த கட்சியை வழிநடத்தி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் ஏமாற்றிக்கிட்டு மக்களையும் ஏமாற்றிட்டு அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களையும் கடுமையாக ஏமாற்றி கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது அவருக்கு எப்போ புரியும் தெரியல. சுற்றி இருக்கிறவங்க அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி யோசனையிலையும் இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறது அதிமுக. அதே சமயம் தாவேகா மிகப்பெரிய பலத்தை சந்திக்கிறது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர். அவருக்கு அதுக்கு எப்படி கட்சியை வழிநடத்தணும், எப்படி பொதுக்கூட்டத்தை எப்படி நம்ம ஒரு அரேஞ்ச் பண்ணணும், எப்படி அந்த கட்சியை ஒரு செம்மையாக எடுத்து போகணும்னு இருக்கிற தமிழக அரசியல்வாதிகளையே மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர் செங்கோட்டையன் அவர்கள். அதனால் அவருடைய அனுபவத்தை தாவேகா 1000 மடங்கு அது பயன்படுத்தி கொள்ளும்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் தாவேகா வளர்ச்சி நோக்கி போகிறது கண்கூட தெரியுது. அதே சமயம் அதிமுக படுபாதாளத்துக்கு போய் கொண்டு இருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை மனிதரால் ஓபிஎஸ் துரோகிங்கிறார். ஓபிஎஸ் துரோகின்னு சொன்னால் எவனாவது நம்புவானா? ஜெயலலிதா அவங்க 3 தடவை அவங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. துரோகம் பண்ணுறவங்களுக்கும் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கிறவங்களுக்கும் ஜெயலலிதா அவர்கள் இப்படி முதலமைச்சர் பதவியை கொடுப்பாங்கன்னு நம்ப முடியும் நம்ம? இவர் துரோகிங்கிறார். எந்த அடிப்படையில் சொல்கிறார் இவர்? ஓபிஎஸ் துரோகி, செங்கோட்டையன் துரோகின்னு எந்த ஒரு அடிப்படையில் இவர் சொல்கிறார்? இவர் பேச்சையும் நம்பி ஒரு கூட்டமே அங்கே இருக்குது. அதாவது சாமானிய தொண்டர்களை கடுமையாக ஏமாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.